ஏமா இந்த வீட்ல யாராவது பார்க்கணுமா? மாமா, நான் தான் சந்தியா, திருவோட வைஃப். எந்த திருவோட வைஃப்? உங்க மகன் திரு. என் மகன் திருவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என் காதல் என்ன பூ சுத்துறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? மாமா, உங்க புள்ள திரு. சந்தியா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நீ இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சாதாரண சந்தியாவா நடந்துக்க கூடாது. நீ எதுக்கு வந்திருக்க? உன்னை சீட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட திரு கிட்ட இருந்து பிரியறதுக்கு. அவங்களே உன்னை பிடிக்காம உனக்கு விவாகரத்தை கொடுக்க வைக்கிறதுக்கு தானே வந்திருக்க. யாருக்கும் நீ கருணை காட்டக்கூடாது. இவர் யாரு, இவர் உடம்புக்கு என்ன பிரச்சனைங்கிற கவலை உனக்கு வரக்கூடாது. திருவுக்கும் திரு குடும்பத்துக்கும் உன்னை பிடிக்க கூடாது. அவங்க உன்னை வெறுக்கணும். அதுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க. புரியுதா? ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சொல்லு, எந்த திருவோட வைஃப் நீ? ஹலோ, இந்த நான்சென்ஸ் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு டைம் இல்ல. என்ன பத்தி தெரியணும்னா உங்க குடும்பத்துக்கிட்ட போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க நான் யாருன்னு. நான் எதுக்கு என் குடும்பத்துக்கிட்ட போய் கேட்கணும்? இந்த வீட்டுக்கு நான் தான் குடும்ப தலைவன். உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு, யார் நீ? ஏய், எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. சந்தியா, என்னங்க நடந்துச்சு? பாடுறதா? இந்த பொண்ணை யாருன்னு கேட்டா எங்கிட்டயே சத்தம் போறா. அதுவும் நம்ம வீட்டுல நின்னுகிட்டு. எங்க இவ நம்ம திருவோட பொண்டாட்டிங்க. அதான் அவளை திரும்ப திரும்ப சொல்றாளே. ஆனா எந்த திருவோட வைஃப்? நம்ம திருவுக்கு தான் இந்த கல்யாணமே ஆகலையே. முன்ன என்ன நடந்துச்சு பின்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கிற இந்த பைத்தியக்கார ஆளை ரூம்ல போட்டு பூட்டி வைக்க வேண்டியதானே? எதுக்கு வெளியில விட்டு டென்ஷன் பண்றீங்க? அண்ணி, அப்பா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் இந்த மாதிரி சொல்லாம வேற எப்படி சொல்றது? என்ன தப்பு இருக்கு நான் சொன்னதுல? நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவளா இருக்கணும், இல்லன்னா தெரிஞ்சவளா இருக்கணும். இதெல்லாம் சகிச்சுட்டு போறதுக்கு நான் வேற மாதிரியான ஆளு. வந்தவங்க யாரு, இருக்கிறவங்க யாருன்ற காமன் சென்ஸ் இல்லாத ஆளு பைத்தியக்காரன்னு தானே சொல்லணும். சந்தியா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நல்லா இருக்காது. நீ வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. உன்னுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாத்தையும் செவிடன் காதல ஊதுன சங்கு மாதிரி நாங்க சகிச்சுக்கிட்டு போறதுனால எங்களை பார்த்தா உனக்கு இலக்கரமா தெரியுதுல. இன்னொரு தடவை திருவோட அப்பாவை பத்தி ஏதாவது பேசுன நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். எங்க நீங்க வாங்க. என்னங்க நீங்க என்கிட்ட அவ யாருன்னு கேட்டிருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேனா? ஏண்டி, என்னமோ உங்க அப்பாவுக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருக்குன்னு. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தது உங்க அப்பாவுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அதான் நினைக்கிறேன்.